திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கால் அரை முக்கால் முழுசு. விடியற்காலையிலேயே மாத்ருபூதம் கார்த்திக் ஏற்பாடு செய்திருந்த வாடகை காரில் திருவிடந்தைக்கு போய்விட்டார். உடனேயே ஒரு புரோகிதர் அவருக்கு தெரிந்த ரெஜிஸ்டர் ஆபீஸில் அதிகாரி என்று புறப்பட்டு சென்றுவிட கார்த்திக் குனிந்து தனக்கு வாங்கிய பட்டு வேஷ்டி சட்டையை அணிந்து கொண்டான். நீலாமாமி சரியாக காலை டிஃபன் கடையை முடித்துவிட்டு மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அபிராமி அந்தாதி லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லிவிட்டு தான் மதியம் சாப்பாட்டு கடையை தொடங்குவாள். அதுதான் இந்துவை கடத்தி செல்வதற்கு சரியான நேரம். கார்த்திக் தன் காரின் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவன் பக்கத்தில் தினேஷ், பின் சீட்டில் ரேயோன் மற்றும் பானி உட்கார்ந்திருந்தனர். மாமி கோவிலுக்கு கிளம்புவதற்காக நால்வரும் பொறுமையாக காத்திருந்தனர். மாமி கிளம்பியதும் நாம் உள்ளே போய் இந்துவை அழைச்சிட்டு வந்துடணும், கார்த்திக் சொன்னான். எனக்கு பயமாக இருக்கு, பானி சொன்னதும் ரேயோன் அவளை ஆதரவுடன் பார்த்தான். டோன்ட் வரி ஃபானி, கார்த்திக் கல்யாணம் நல்லா நடந்துடும். ஸ்டூபிட், நான் அதுக்கு பயப்படல. முதல் தடவையாக சேலையை கட்டி இருக்கேன். நான் காரை விட்டு இறங்கி வரைச்சு சேலையை என் கூட இறங்கி வரணுமே. மிஸ் மாமி வீட்டிலிருந்து வெளியில் வந்து கையில் பூக்கூடையுடன் கோவிலை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். இதுதான் சரியான நேரம், வாங்க. கார்த்திக் காரை விட்டு இறங்கினான். அந்த லூசு அல்லுடு இருந்தால் அவனை என்ன செய்யறது? அதுக்கும் ஒரு பழி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சோன்பப்டி ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஒரு டப்பாவை வாங்கி வச்சுருக்கேன். அதை அவன்கிட்ட நீட்டு இல்லாம், அவன் பாட்டுக்கு அதை தின்னுக்கிட்டு இருப்பான், கார்த்திக் சொன்னான். சரியாக அல்லுடு காலி சாம்பார் சட்னி பாத்திரங்கள் இட்லி குண்டான் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொலை பக்கம் போக கார்த்திக் அவன் பின்னாலேயே சென்றான். பாவம் அல்லுடு, நீ எவ்வளவு வேலைகளைத்தான் செய்வ, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. சொன்னபடியே சோன்பப்டி டப்பாவை நீட்ட அல்லுடுவின் கண்கள் மலர்ந்தன. இட்லி குண்டான் மற்றும் பாத்திரங்களை கீழே வைத்துவிட்டு கொலைப்புற மரமொன்றின் அடியில் கிழக்கே பார்த்து சமணமிட்டு உட்கார்ந்து கொண்டு சோன்பப்டி டப்பா வைத்திருந்து ருசிக்கத் தொடங்கினான். கார்த்திக், ரேயோன், பானி, தினேஷ் நால்வரும் உடனேயே இந்துவின் அறையை நோக்கி ஓடினர். வழக்கம் போல இந்து டிவி தான் பார்த்து கொண்டிருந்தாள். வெளியே போட்டிருந்த தாழ்பாள்களை திறந்து கார்த்திக் உள்ளே சென்றான். நாற்காலியில் உட்கார்ந்திருந்த இந்துவின் கையை பற்றி இழுத்து வா இந்து என்று வெளியே இழுக்க சட்டென்று ஃபானி அவளை அணைத்து கொண்டாள். டோன்ட் வரி இந்து, நான் கூட இருக்கேன் என்றாள் ஃபானி. இந்துவை அழைத்து கொண்டு அவளை காரின் பின் சீட்டில் ஏற்றினர். அவள் பக்கத்தில் ஃபானியும் ஃபானி பக்கத்தில் ரேயோனும் உட்கார்ந்து கொண்டார்கள். கார்த்திக்கும் தினேஷும் முன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு சீட் பெல்ட் போடும் நேரம் அல்லுடு பரபரப்புடன் ஓடி வந்தான். அவன் வாயிலெல்லாம் சோன்பப்டி நூலாக தொங்கிக் கொண்டிருந்தது. இந்துவை எங்கே அழைச்சிட்டு போறீங்க? மகிழ்ச்சியுடன் கேட்டான் அல்லுடு. மாமியை கவலைப்பட வேணாம்னு சொல்லு. கார்த்திக்கும் இந்துவும் திருவிடந்தை கோவிலில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, தினேஷ் சொல்ல கார்த்திக் காரை கிளப்பிக்கொண்டு திருவிடந்தை கோவிலை நோக்கி விரைவாக ஓட்டினான். மாமி வர்றதுக்குள்ளே தாலியை கட்டிடணும், அதுக்கப்புறம் தாலி சென்டிமெண்ட்டை வச்சு மாமி வாயை அடைச்சிடலாம், தினேஷ் சொன்னான். அர்ச்சனாவின் காரில் கங்கனா, ஆபீஸ், சஞ்சனா ஏற்கனவே வந்துவிட்டனர். கார்த்திக்கின் கார் திருவிடந்தை கோவிலில் முன்னே நின்றதும் நண்பர்களிடையே பலத்த ஆரவாரம். மாத்ருபூதம் கோவிலின் முன்மண்டபத்தில் ஒரு சின்ன மணமேடையை தயார் செய்திருந்தார். இந்துவை பார்த்ததும் வாயை பிளந்தார். அடடா, திருவான்மையூரில் இவ்வளோ அழகாக ஒரு பெண் இருக்காளா? அடுத்த தெருவில் இருந்தோ, எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு? மாத்ருபூதம் அங்கலாய்த்தார். எல்லோருக்கும் என்ன மாதிரி ஜாதகத்தில் சனி படுத்தாது சார், சில பேருக்கு தான் ஜாதகம் நல்லா அமையும், கங்கனா சொன்னாள். பெண்ணுக்கு அலங்காரம் செய்து அழிச்சிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் மந்திரம் சொல்லிடுறேன், புரோகிதர் சொன்னார். இருக்கிற அழகு போகிறோம், அலங்காரம்லாம் வேணாம், ஒரு மாங்கல்யம் தந்துடானே சொன்னால் போதும் சுவாமி என்ற கார்த்திக் அவசரமாக மனமேடையில் அமர்ந்தான். நான் இந்துவுக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கியிருக்கேன், அதையாவது கட்டிக்கிட்டு வந்துடட்டுமே என்ற கங்கனா இந்துவை அழைத்து கொண்டு கோவிலின் பின்பக்கமாக போனாள். இந்து சர்வாலங்கார ருஷியாக திரும்பி வந்த பொழுது கார்த்திக் மட்டுமில்லை, கோவிலுக்கு வந்திருந்த அனைவருமே பிரமித்து தான் போனார்கள். இப்படி ஒரு பெயரழகு இந்த காலத்திலா? புரோகிதர் ஏதோ மந்திரங்களை கூறி தாலியை கையில் எடுத்து கார்த்திக்கிடம் நீட்டினார். தாலி கட்டும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்ததும் விதவிதமாக புரோகிதர் சுட்டு விரலை அந்தரத்தில் ஆட்ட மாத்ருபூதம் ஏற்பாடு செய்திருந்த மேளக்காரர் கெட்டி மேளம் அடிக்க ஆரம்பித்தார். டும் 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 என்று கெட்டி மேளம் கொட்டத் தொடங்கியது. கார்த்திக் இந்துவின் கழுத்தில் தாலியை கட்டினான். சரியாக ஒரு டாக்ஸி
கேப் கோவிலின் முன்னாடி வந்து நின்றது. மெஸ் மாமி மல்லுடும் தான் ஓடி வந்தார்கள். மாமி தலையில் அடித்துக்கொண்டு கதறிபடியே வந்தாள். என்ன காரியம் செஞ்சுட்டே கார்த்திக்? நான் தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேனே. உங்ககிட்ட 1000 தடவையாவது சொல்லியிருப்பேன், உனக்கு இந்து வேணாம்னு. இப்படி பண்ணிட்டியேடா. மாமி கதறினாள். மாமி, இந்துவுக்கு என்ன பிடிச்சது? எனக்கும் அவளை பிடிச்சது. அதனால் நாங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். பைசா செலவு இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமும் நடந்துருச்சு. நீங்கள் அதுக்கு சந்தோஷம்தான் படணும். கார்த்திக் மாமியை சமாதானம் செய்தான். ஐயோ, இப்படி தற்குறியாக இருக்கியேன்னு உனக்கு நான் எப்படி சொல்லி விளங்க வைப்பேன்? கொஞ்சம் இங்கே தனியாக வரியா? மாமி விடுவிடுவென்று ஒரு ஒதுக்குப்புறமாக நடக்க வேறு வழியின்றி அவளை பின்தொடர்ந்தான் கார்த்திக். ஒரு இடத்தில் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாள் நீலா மாமி. பிறகு கார்த்திக் கையை நிதானமாக பார்த்தாள். கார்த்திக், இத்தனை தடவை டிஃபன் சாப்பிட வந்தியே, ஒரு தடவையாவது ஓடி ஆடி இந்து வேலை செய்வதை நீ பார்த்துருக்கியா? எப்போ பார்த்தாலும் அந்த ரூம்குள்ளே அடப்பட்டு டிவி தானே பார்த்துக்கிட்டு இருப்பா. அதனால் என்ன மாமி, அவள் வேலை செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, கல்யாண ஆசை வந்துட்டா எல்லா ஆம்பளைங்களும் தத்தியாக போயிடுறாங்களே. சொல்கிறத புரிஞ்சுக்கோடா கார்த்திக். இந்து சித்த சுவாதீனம் இல்லாதவள். சுருக்கமாக சொன்னால் பைத்தியம். அமாவாசைக்கு உக்கிரம் ஏறிடும், ஆர்ப்பாட்டமும் செய்வாள். ஐயோ மாமி, அலறினான் கார்த்திக். ஈசிஆர் கடற்கரையில் அவன் மனதளவில் கட்டியிருந்த காதல் கோட்டை தகர்ந்து விழுந்தது. சற்று நேரம் முன்பு வரை அவனுக்குள் பரவசத்தை ஏற்படுத்தி இருந்த டும் டும் என்கின்ற கெட்டி மேளம் டமால் டமால் என்று கேட்டது. இப்படியா உன் வாழ்க்கையை கெடுத்துப்ப? மெஸ் மாமி மீண்டும் தலையில் அடித்து கொண்டாள். கார்த்திக் மணக்கண்ணில் ஆதர்ஷ் தன் அகன்ற தோளை காட்டி, வா கார்த்திக், என் தோளில் சாஞ்சு கதறி அழு என்று சொல்வது போல தோன்றியது. ஐயோ, ஐஸ்வர்யா ராயை விட அழகாக இருக்கணும்னு சொல்லி எனக்கு நானே பெரிய ஆப்பு வச்சுக்கிட்டேனே. ஸ்தம்பித்து போய் நின்றான் கார்த்திக். குடும்பம், ஆஃபீஸ், நண்பர்கள் என்று எல்லோருமே சிரிப்பார்கள். கங்கனா, அந்த குண்டு சஞ்சனா, ஏன் சேர்மன் பிரதீப் கூட அல்லவா விழுந்து விழுந்து சிரிப்பான். பெண்களை வெறுத்துவிட்டு ஒரு பைத்தியத்தை கட்டி கொண்டான் என்று எப்படி எல்லோரும் கேவலமாக பேசுவார்கள். மாமி, எப்படி மாமி இது சாத்தியம்? என கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டப்ப சம்மதம் சொன்னாளே. கார்த்திக் பரிதாபமாக கேட்டான். இந்து வாயை திறந்து சம்மதம்னு சொன்னாளா? மாமி கேட்டாள். இல்லை, என்னை கல்யாணம் செஞ்சுக்க இஷ்டமாக இருந்தா நான் தான் அவகிட்ட கேட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தால் அந்த ரூம் ஜன்னல் திட்டு மேலே வெள்ளை ரோஜாவை வைக்க சொன்னேன். இஷ்டம் இல்லைன்னா சிவப்பு ரோஜாவை வையின்னு சொன்னேன். அவள் வெள்ளை ரோஜாவை வச்சுருந்தா, அதனால் அவள் என்னை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறான்னு நினச்சிட்டேன். கார்த்திக் அழமாட்டாத குறையாக சொன்னான். அட கன்றாவியே, ஜன்னல் திட்டில் இருக்கிற பூவை பார்த்தா அந்த லூசை கல்யாணம் கட்டிக்கிட்டு ஜன்னல் திட்டில் வச்சுருந்த வெள்ளை ரோஜா பூவை நான் தான் அங்கே வச்சுருந்தேன். திரிபுர சுந்தரி அம்மன் சன்னதியில் கொடுத்தா கூடவே திருநீரும் குங்குமமும் இருந்திருக்குமே. கோவிலில் கொடுக்குற பூவை நான் எப்படி ஜன்னல் திட்டிலே தான் வைப்பேன்? இப்படியா ஒரு பூவை எடுத்து காதில் வச்சுப்ப? மெல்ல மாமி முகவாய்க்கட்டையில் கையை வைத்தாள். கத்தாதீங்க மாமி, இந்த விஷயம் நம்ம 2 பேரோடு இருக்கட்டும். இந்து நட்டு கேஸுன்னு இங்கே இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். அவளோட அழகில் மயங்கி நான் அவளை கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஆனால் அவள் பின்னாடி இப்படி ஒரு பயங்கரம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவள் பைத்தியம்னு தெரிஞ்சாலே என் நண்பர்கள் கேலி செய்வாங்க. எங்கள் ஆஃபீஸ் லேடிஸ் எல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க. ஐஸ்வர்யா ராயை விட அழகான பெண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன்னு அவங்கக்கிட்ட சவால் விட்டுருக்கேன். இப்போ அவங்க என்னோடய சவாலில் நான் ஜெயிச்சிட்டதா தான் நினைக்கிறாங்க. இந்து பைத்தியம்னு தெரிஞ்சால் என் கதையே கந்தல் ஆகிடும் என்றபடி கார்த்திக் தளர்ந்த நடையும் மணமேடையுடன் மடமேடையை நோக்கி நகர்ந்தான். அவனுடைய பார்வை மணக்கோலத்தில் உட்கார்ந்திருந்த இந்துவின் மேல் படர்ந்தது. அவள் அருகே அந்த தூணை வெறித்து பார்த்தபடியே உட்கார்ந்து கொண்டிருந்தாள் இந்து. துணை கமிஷனர் சாய்நாத் தினேஷின் முதுகில் தட்டி கொடுத்தார். லுக் ஹியர் தினேஷ், உலகத்தில் எனக்கு இருக்கிற ஒரே சொத்து என் மகள் அர்ச்சனா தான். அவளோட ஹஸ்பண்ட் கௌதம் கார்த்திக் போரில் இறந்த உடனேயே நான் அவளுக்கு மறுமண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். என்னோட அக்காவோட கடைசி மகன். ஆனால் ஒரு போர் ஹீரோ விதவையாக இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு மறுமணம் வேண்டான்னு பிடிவாதமாக மறுத்துட்டா. அப்படிப்பட்டவ தான் திடீர்னு போன வாரம் என்கிட்ட வந்து, அப்பா தினேஷ்னு ஒரு பையனை நான் காதலிக்கிறேன்னு சொன்னான். அதனால் உடனே எஸ்ன்னு சொல்லிட்டேன். தினேஷ் மகிழ்ச்சியில் நெளிந்தார். இனி ஆயுள் பரியந்தம் பைசாவுக்கு பஞ்சமில்லை. கேட்டதும் கொடுப்பவளே அர்ச்சனா அர்ச்சனா சித்தரை வச்சுக்கிட்டு பாடினால் போதும். பட் ஒன் திங் தினேஷ், நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் பொண்ணை காப்பாற்றலைன்னே கூட பரவாயில்ல. எனக்கு 7 தலைமுறைக்கு சேர்த்து சொத்து இருக்குது. ஆனால்
என் பெண்ணை சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற எவ கூடவாவது நீ உறவு வச்சுக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்னை என்கவுண்டர் பண்ணிடுவேன். சாய்நாத் கண்களில் குரூரம் தெரிந்தது. சேச்சே, அர்ச்சனா அப்பா போலீஸ் டெப்டி கமிஷனர், என்கவுண்டர் எல்லாம் செய்வாருன்னு தெரிஞ்சுதான் நான் அவளை லவ் பண்ணேன். சார், நான் போய் அப்படிலாம் செய்வேனா? யாராவது பெண் என்கிட்டே நெருங்கி வந்தால் நான் அவளை என்கவுண்டர் செஞ்சுடுவேன் என்றான் தினேஷ். தட்ஸ் மை பாய். கல்யாணத்தை என்னோட பங்களாவிலேயே வச்சிடலாம். உன் சார்பா எத்தனை பேர் வருவாங்க? சாய்நாத் கேட்டார். சார், மொத்தமே என் சார்பாக என் நண்பர்கள் 3 பேர். கார்த்திக்கின் மனைவி இந்து, என்னோட ஹவுஸ் ஓனர் மாத்ருபூதம், என் நண்பர்களில் ஆதர்ஷ் என்கின்ற ரிஷ்யஸ்ருங்கர். அவனுக்கு பெண் வாடகை திருமணம் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் அவன் கல்யாணத்துக்கு வரமாட்டான். ஆக 4 பேர் தான் என் கல்யாணத்துக்கு வருவாங்க, தினேஷ் சொன்னான். சாய்நாத் தினேஷை எரித்து விடுவது போல பார்த்தார். 4 பேர் எந்த காரியத்துக்கு வருவாங்க தெரியுமா? இடியாட்டிக். என்னோட பெண் முதலாக கல்யாணம் பண்ணி தான் நிலைக்கலை. அவள் மறுமணமாவது நிலைச்சு அவள் நல்லா வாழணும். 4 பேர் வேண்டாம், அந்த 4ல் ஒருத்தரை கட் பண்ணிவிடு. 3 பேர் போதும். என் சைடில் நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த கல்யாணத்தை சேர்த்து நடத்தி வச்சுடுவாங்க, சாய்நாத் சொன்னார். நோவே டேடி, எனக்கு ஆடம்பரமான கல்யாணம் எல்லாம் வேண்டாம். சிம்பிளாக கல்யாணம் செஞ்சுக்கிட்டா போகிறோம். என்னோட நண்பர்கள் மட்டும் போகிறோம். உங்கள் நண்பர்கள் எல்லாம் வேண்டாம். போன தடவை மேயர் ராமநாதன் ஹாலில் நடத்தி எல்லோரும் வந்து வாழ்த்தினாங்க. என்னத்தை சந்தோஷமாக வாழ்ந்தேன். கௌதம் இருந்து போனது தான் மிச்சம். அட்லீஸ்ட் இந்த தடவையாவது நான் தினேஷோட சந்தோஷமாக வாழ்கிறேன். மாடியிலிருந்து இறங்கி வந்தபடியே அர்ச்சனா சொன்னாள். அவள் தினேஷை பார்த்த பார்வையில் தீராத காதல் இருந்தது. பணக்கார கிழவி கிடைத்தால் கூட பரவாயில்லை, வாழ்க்கையில் செட்டிலாகிவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்த அவனுக்கு அதிர்ஷ்ட தேவதை அர்ச்சனாவின் ரூபத்தில் வந்திருந்தாள். கோடி கோடியாக பணம், சினிமா நடிகை போல அழகு, இனிக்கும் இளமை, கடல் போல மங்களா என்று அவன் கற்பனை செய்து கூட பார்த்திராத அளவுக்கு அவனை திக்குமுக்காட செய்திருந்தாள். ஸோ கம்மிங் சண்டே உங்கள் 2 பேருக்கும் திருமணம். அன்னிக்கே சாந்தி முகூர்த்தம். மறுநாள் காலையில் சுவிட்சர்லாந்துக்கு கிரீஸ் ஹனிமூன். சாய்நாத் கிடுகிடுவென்று அவர்கள் புரோகிராமை அறிவிக்க மலைத்து போய் நின்றான் தினேஷ். மதுரையிலிருந்து சென்னை வருவதற்கே மினு ஆண்டியை மயக்கி அவள் காரில் ஓசியில் வந்திருந்தான் தினேஷ். அப்படிப்பட்டவனுக்கு பெண்ணையும் கொடுத்து கிரீஸ் சுவிட்சர்லாந்துக்கு ஹனிமூன் அனுப்ப முடிவு செய்திருக்கின்றாரே சாய்நாத். எவ்வளவு நல்ல மனசு. தமிழக போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் எவ்வளவு நல்லவர்கள். இந்த ஊடகங்கள் தான் அவர்களை பற்றி தவறாக சித்தரிக்கின்றன, தினேஷ் நினைத்தான். 2 பேரும் சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் பிரியாமல் இருக்கணும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போல கண்ணில் இரத்த சிவப்புடன் உணர்ச்சி வசப்பட்டு அர்ச்சனாவையும் தினேஷையும் வாரி அணைத்து தன் தோளில் சாய்த்தார் சாய்நாத். தினேஷுக்கு மூச்சு திணறியது. அவருடைய அளவுக்கு மீறிய அன்பால் அந்த திணறலா, இல்லை கஞ்சி போட்டு விரைத்திருந்த அவரது கரடுமுரடான காக்கி சட்டையின் தோள்பட்டையில் பதித்திருந்த அந்த தடித்த பொத்தான்களோ அவன் மூக்கை உரசியதனாலோ யான் அறியோம் பராபரமே. ஞாயிற்றுக்கிழமை காலை எளிமையாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது சாய்நாத்தின் பங்களா. தினேஷ் கூறியது போல ஆதர்ஷ் திருமணத்திற்கு வர மறுத்துவிட்டான். கார்த்திக், ரேயோன், பாணி, மாத்ருபூதம், பஞ்சு என்று 5 பேர் தினேஷின் சார்பாக வந்திருந்தனர். கங்கனா தன் அம்மா ரேணுகாவின் வங்கி கணக்கு விஷயமாக மைசூருக்கு சென்றிருந்தாள். தன் காதலுக்கு கரடியாக ரேணுகா தங்கியிருப்பது குறித்து மாத்ருபூதத்துக்கு வருத்தம். அதை வெளிக்காட்டாமல் கங்கனாவை மயக்க தொடர்ந்து காதல் கணைகளை ஏவிக்கொண்டே இருந்தார். தினேஷ் நல்ல முகூர்த்தத்தில் அர்ச்சனாவின் கழுத்தில் தாலியை கட்டினான். அதை பார்த்த கார்த்திக்கின் மனத்தில் சலனம். அழகை பெரிதாக நினைத்து ஒரு லூசின் கழுத்தில் தாலியை கட்டிவிட்டேன். தினேஷ் பரவாயில்லை, பக்கத்தவனாக இருந்த போதிலும் பெரிய கோடீஸ்வரியை கல்யாணம் செய்து கொள்கின்றான். காதல், அழகு, கத்திரிக்காய் என்று என் வாழ்க்கையை நானே வீணடித்து விட்டேன். கார்த்திக் சோகத்துடன் அட்சதையை தினேஷ் அர்ச்சனாவின் மீது வீசினான். நெக்ஸ்ட் நம்ம கல்யாணம்தான், ரேயோன் உற்சாகத்துடன் ஃபானியிடம் சொன்னான். அன்றிரவு சாந்தி முகூர்த்தம். தினேஷின் வாழ்க்கையில் எதற்கும் காத்திருந்ததில்லை. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு கூட காத்திருக்க மாட்டான். யாராவது இளிச்சவாயன் லிஃப்ட் கொடுக்கிறேன் என்று பார்த்தால் காரியத்தை சாய்த்து விடுவான். முதல் முறையாக அந்த அறையில் அர்ச்சனாவுக்காக காத்திருந்தான். வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டான். இனி டன்லப் மெத்தை இல்லை, கரன்சி மெத்தையில் புரளப் போகின்றார். ஒவ்வொரு ஆணும் கல்லூரி நாளில் இருந்தே தன் முதல் இரவை பற்றி கற்பனை செய்து கொண்டுதான் இருப்பான். ஒரு கிளாஸ் சாய், 4 கடலை உருண்டை, தேன் மிட்டாய், கவர்கட் சகிதம் அழுக்க மெத்தையில்தான் தன் முதல் இரவு நடக்கும் என்று நினைத்திருந்தான் தினேஷ்.
ஆனால் இங்கு நடப்பதென்ன? பிரம்மாண்டமாக வுட்வொர்க் செய்யப்பட்டிருந்த ஏசி ரூம், மெரினா மணல்வெளி போல் விஸ்தாரமான கட்டில், சூப்பர் மார்க்கெட் மாதிரி வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தின்பண்டங்கள், ஒரு பாட்டில் ஃபாரின் சரக்கு, அழகிய கோப்பைகள். இதுவல்லவோ வாழ்க்கை. மற்ற 3 நண்பர்களை விட நிச்சயமாக நான் பாக்கியசாலி, தினேஷ் நினைத்தான். அறையின் கதவு திறந்தது. அர்ச்சனாதான் அழகப்பட்டகமாக அவனை நோக்கி மிதந்து வந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இது 2வது அனுபவம், அவனுக்கு இது முதல் அனுபவம். இந்த சமயத்தில் நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் தானேன்னு உனக்கு ஒரு எண்ணம் உன் மனசில் ஏற்படுது போல இருக்கே, அர்ச்சனா கேட்டாள். என்ன வார்த்தையை சொல்லிட்ட அர்ச்சனா? நாட்டுக்காக தன் உயிரை கொடுத்த அமரன் கௌதம். நான் வெறும் கங்கை அமரன் பாட்டை கேட்கின்றவன். எனக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் சத்தியமாக ஏற்படவில்லை, தினேஷ் சொன்னான். அர்ச்சனா தான் கொண்டு வந்திருந்த பால் செம்பை அப்பால் வைத்துவிட்டு பாரின் சரக்கு பாட்டிலை கையில் எடுத்தாள். 2 கோப்பைகளை எடுத்து பாட்டிலில் இருந்த ஒயிட் விஸ்கியை அங்கு கோப்பைகளில் நிரப்பினாள். பாலுக்கு பதில் ஒயிட் விஸ்கியா? பரவாயில்லையே. மணிக்கட்டில் மல்லிகை சரத்தை கட்டிக்கொண்டு அதை முகர்ந்து பார்த்தபடியே தினேஷ் அர்ச்சனாவை பார்த்து சிரித்தான். அவளும் சிரித்தபடியே ஒரு கோப்பையை அவனிடம் நீட்ட தடதடவென்று அரைக்கதவு தட்டப்படும் சப்தம். திகைப்புடன் இருவரும் கதவை திரும்பி பார்த்தனர். தினேஷ், நீ போய் கதவை திற, அப்பாவாத்தான் இருக்கும், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்றபடியே அர்ச்சனா ஒரு மூலையில் ஒடுங்கிக் கொள்ள தன் பட்டு வேட்டி சரசரக்க கையில் கட்டியிருந்த மல்லிகை சரத்தை கூட அவிழ்க்க தோன்றாமல் தினேஷ் அப்படியே போய் கதவை சிறந்தான். சாய்நாத் தான் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தார். தினேஷ், இன்னும் ஆரம்பிச்சிடலையே? கிசுகிசுத்த குரலில் கேட்டார் சாய்நாத். இல்லை மாமா, இப்போத்தான் படுக்கையில் தொங்கிக்கிட்டு இருந்த மல்லிகை சரத்தை எடுத்து கையில் சுற்றிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து கதவை தட்டிட்டீங்க. கமான், கையில் கட்டி இருக்கிற மல்லிகை சரத்தை அழுத்துடு, பட்டு வேட்டியையும் அழுத்துடு, பேண்ட் போட்டுக்க, இல்லை லுங்கியை கட்டிக்க. துர்ஜாதனன் போல தான் வாங்கி வந்திருந்த பட்டு வேட்டியை உருவி கையில் வைத்து கொண்டார். திடுக்கிட்டு போன தினேஷ் ஷார்ட்ஸ்குடன் நின்று இருந்தான். அப்பா, என்னாச்சு? எதுக்கு இந்த பதட்டம்? அர்ச்சனா திகைப்புடன் சாய்நாத்தை நோக்கி வந்தாள். குடியே மூழ்கி போச்சு. உன்னோட ஹஸ்பண்ட் கௌதம் வந்திருக்கான். கார்கில் போரில் அவன் செத்து போகலையா? பாகிஸ்தான் படைக்கிட்ட சிக்கிக்கிட்டானா? இவ்வளவு நாள் அவங்கக்கிட்ட சிறையில் இருந்தானா? இப்போ தான் கைதிகள் பரிமாற்றம் அடிப்படையில் அவன் டெல்லி வந்தானாம். அடுத்த ஃப்ளைட்டில் சென்னைக்கு கிளம்பி வந்திருக்கான். சீக்கிரம் படுக்கையில் கட்டி இருக்கிற பூவு அலங்காரத்தை எல்லாம் எடுத்துடு. சாய்நாத் சரங்களை பிடுங்கி போட தொடங்கினார். இன்னும் என்ன நினைக்கிற தினேஷ்? கெட் அவுட் ஆஃப் அர்ச்சனாஸ் ரூம். உங்கள் கல்யாணம் சட்டப்படி செல்லாது. அர்ச்சனாவோட புருஷன் இருக்கான். நீ உன்னோட லைலா மஜ்னு ஃப்ளாட்டுக்கு போயிடு. அவுட். சாய்நாத் உறக்கச் சொல்ல தினேஷ் தலை கிர்ரென்று சுற்றத் தொடங்கியது. போன மச்சான் திரும்பி வந்தான். ஆதர்ஷ் தன்னுடைய நெட்ஃப்ளிக்ஸில் கிஷ்கிந்தா காண்டம் எனும் மலையாள படத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஃப்ளாட் லைலா மஜ்னுவில் நடைபெறும் சம்பவங்களும் கிஷ்கிந்தா காண்டமாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் பெண்களே வேண்டாம் என்று உறுதியாக இருந்த கார்த்திக்கும் தினேஷும் எப்படி திருமணம் என்னும் பந்தத்தில் சிக்கிக் கொண்டார்கள்? பெண்கள் இல்லாமல் வாழவே முடியாதோ? பெண்களுடன் வாழ்வதால் பொது வாழ்க்கையில் நல்ல பணிகளை ஆற்ற முடியாது என்றுதான் பலர் சம்சார வாழ்க்கையை விட்டு துறவி போல் வாழ்கிறார்கள். இந்தியாவில் சாதனை செய்த பல தலைவர்கள் திருமணம் செய்து கொள்ளாதவர்களாகத்தானே இருக்கின்றார்கள். அப்படி இருக்க ஏன் திருமணம் செய்து கொள்வதற்கு ஆண்கள் ஆவலாய் பறக்கின்றார்கள்? படத்தில் மனதை அவனால் செலுத்த முடியவில்லை. மொட்டை மாடியில் சற்று காற்றாட உலவி வரலாம் என்ற எண்ணத்தில் தனது சாவியால் ஃப்ளாட்டை பூட்டிக் கொண்டு லிஃப்டில் மொட்டை மாடிக்கு சென்றான். ரேயோன் வீட்டில் இல்லை. ஆஃபீஸ் முடிந்ததும் அந்த பாணியை தேடி சென்று விட்டான். பப், கிளப், ரெஸ்டாரண்ட், மால், தியேட்டர் என்று கும்மாளம் போட்டுவிட்டு இரவு 12 மணிக்குத்தான் திரும்பி வருவான். மொட்டை மாடியில் நுழைகின்ற பொழுது சிலுசிலுவென்று கடற்கரை காற்று முகத்தில் அறைந்தது. அதை கண்மூடி அனுபவித்து பின் கண்களை திறந்த பொழுது எதிரே ஒரு ரெடாக்சைட் போடப்பட்ட சாய்வு திண்ணையில் கங்கனா உட்கார்ந்திருந்தாள். உடன் ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்மணி. அசப்பில் பார்க்க சட்டென்று அவனுடைய அம்மா கோகிலாவைப் போலவே இருந்தாள். அம்மாவின் உயரம், அதே வெண்மை, அம்மாவைப் போலவே மூக்கு கண்ணாடி. மைசூருக்கு சென்றிருந்த அம்மாவும் மகளும் வந்துவிட்டார்கள் போல் இருக்கின்றது. மிஸ்டர் ஆதர்ஷ், மீட் மை மதர், மிஸ்ஸஸ் ரேணுகா ராஜதுரை. அம்மா, இது ஆதர்ஷ், எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறார். கங்கனா அம்மாவை அறிமுகப்படுத்தினாள்.
கங்கனா மட்டும் தனியாக இருந்தால் ஆதர்ஷ் வந்த வழியே திரும்பி போயிருப்பான். ஆனால் தன்னை நோக்கி கரங்களை குவித்து பற்கள் தெரிய சிரிக்கும் அந்த நடுத்தர வயது பெண்மணியை உதாசீனம் செய்ய அவனுக்கு தோன்றவில்லை. அதுவும் பார்ப்பதற்கு அசலாக கார் விபத்தில் கொல்லப்பட்ட அவனுடைய அம்மா கோகிலாவைப் போல தானே இருக்கின்றாள். வணக்கம்மா. ஏனோ அந்த அம்மாவை பார்த்ததும் அவன் மனதில் நெகிழ்ச்சி, தன்னுடைய அம்மாவின் நினைவு அவனுக்கு வந்துவிட்டது. வணக்கம் தம்பி, நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒரே கட்டடத்தில் இருக்கிறது குறித்து சந்தோஷம். இந்த காலத்தில் உறவுகள்லாம் நினைக்கிறது இல்லை தம்பி. ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள், இவங்க தான் உதவியாக இருப்பாங்க. எனக்கு கூட நிறைய உறவுக்காரங்க உண்டு. ஆனால் நானும் என் பெண்ணும் தனியாக தான் இருக்கோம். ஒருத்தர் கூட எங்கள் உறவை வச்சுக்கல. அவ்வளவு ஏன், அவங்க வீட்டு கல்யாணம் விசேஷங்களுக்கு கூட யாரும் எங்களை எல்லாம் கூப்பிடுறதில்ல. ரேணுகாவின் குரல் சோகமாக ஒலித்தது. அம்மா சும்மா இரு. ஆதர்ஷ்க்கு பெண்களை கண்டாலே பிடிக்காது. அதுவும் நிறைய பேசுகிற பெண்ணை கண்டாலே அவருக்கு அலர்ஜி. கங்கனா சொல்ல ஆதர்ஷ் அவளை லட்சியம் செய்யாமல் ரேணுகாவை பார்த்தான். உங்களை சந்திச்சதில் சந்தோஷம்மா. நாளைக்கு நான் ஆஃபீஸுக்கு சீக்கிரம் போகணும். குட் நைட் என்றவன் வந்த வழியே திரும்பினான். ரேணுகா ஆதர்ஷ் சென்ற திசையை அதிசயத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பையனோட முகம் எனக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்குது. அவனை பார்த்தா எனக்கு தெரிஞ்ச யாரையோ பார்க்குற மாதிரியே இருக்குது, ரேணுகா சொன்னாள். இருக்க முடியாதுமா, அவன் கோயம்புத்தூர் பையன், கங்கனா சொன்னாள். கீழே சென்ற ஆதர்ஷ் ஃப்ளாட் கதவை திறப்பதற்காக சாவியை பாக்கெட்டில் இருந்து எடுக்க திகைத்து போனான். ஃப்ளாட் திறந்திருந்தது. ரேயான் வந்துட்டியா என்றபடியே உள்ளே நுழைந்தான். திகைத்து போய் நின்றான். உள்ளே கார்த்திக் தான் சோகமாக நின்று கொண்டிருந்தான். என்னடா உன் பெரிய மனைவியோட இரவை கழிக்க மிஸ்மாமி வீட்டுக்கு போனேன், இன்னைக்கு ஏன் வந்துட்ட? ஆதர்ஷ் புருவத்தை நெறித்தான். இன்னைக்கு அம்மாவாசைடா, அதனால தான். கார்த்திக்கின் குரல் தழுதெடுத்தது. அம்மாவாசைக்கும் நீ உன்னோட மனைவியோட தங்கிறதுக்கும் என்னடா தொடர்பு? அதற்கு மேல் கார்த்திக்கால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஓடிச் சென்று தன் தலையை ஆதர்ஷின் அகலமான தோளில் சரித்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். என்னடா ஆச்சு? ஆதர்ஷ் பதறினான். கார்த்திக் பதில் சொல்ல முடியாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தான். இரவு மணி 12. கார்த்திக் தூங்காமல் அழுது கொண்டிருக்க ஆதர்ஷ் அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். ஃப்ளாட்டின் கதவு மீண்டும் திறந்தது. உள்ளே தள்ளாடியபடியே வந்தான் ரேயோன். ஆதர்ஷ் ஆதர்ஷ் புலம்படியே வந்த ரேயான் ஆதர்ஷின் வலது தோளில் சரிந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். உனக்கு என்னடா ஆச்சு? அவன் தலையில் வருடபடியே கேட்டான் ஆதர்ஷ். ரேமானிடமிருந்து பதில் இல்லை. கேவும் குரல் மட்டும்தான் கேட்டது. அவனுக்காவது கல்யாணம் ஆகிவிட்டது, அதனால் கதறான். உனக்குத்தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே, நீ ஏண்டா அழற? அவனிடமிருந்தும் பதில் வரவில்லை. நல்ல வேளை தினேஷாவது சந்தோஷமாக இருக்கிறான். நல்ல இடத்துல அவனுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அவனுக்காவது இன்னைக்கு முதல் இரவு நல்லபடியாக நடக்கட்டும், கார்த்திக் சோகத்துடன் சொன்னான். இரவு மணி 1. இடது தோளில் கார்த்திக்கும் வலது தோளில் ரேயானும் கதறிக்கொண்டிருக்க அவர்கள் தலையை இரு கைகளாலும் ஆதூரமாக வருடி கொடுத்து கொண்டிருந்தான் ஆதர்ஷ். திடீரென்று லைலா மஜ்னு ஃப்ளாட்டின் கதவு திறந்தது. உள்ளே கதறியபடியே ஓடி வந்தான் தினேஷ். உனக்கென்னடா முதலிரவு அதுவுமா? இங்கே என்ன பண்ணுற? ஆதர்ஷ் அதிர்ந்தான். சாய்ந்து அழறதுக்கு ஒரு தோள் வேணும்னு உங்ககிட்ட வந்த. அர்ச்சனாவின் தோள் தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. இங்கே 2 தோளுமே எங்கேஜ்டாக இருக்கு. நான் உன் முதுகிலேயே சாஞ்சுக்கிறேன் என்று தினேஷ் அவனை பின்புறமாக கட்டிக்கொண்டு ஹோவென்று அழத் தொடங்கினான். என்னடா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா? ரேயோன் அழுதபடியே தினேஷ் கேட்டான். கை கேட்டியது வாய் கேட்டலடா, தினேஷ் கதறினான். நண்பர்கள் மூவரும் விஷயத்தை சொல்லாமல் கதறிக்கொண்டே இருக்க ஆதர்ஷுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நர்சரி பிள்ளைகளுக்கு சொல்லுகிற மாதிரி நான் சொன்னேன், வாழ்க்கையில் பெண்களே வேண்டாம்னு. கேட்டிங்களாடா? நல்லா அனுபவிங்க. பஸ்மாசுரன் மோகினி கிட்ட ஏமாந்த கதையா? கருப்பு அசுரர்கள் மோகினி பிசாசுங்கிட்ட ஏமாந்துட்டீங்க. நல்ல வேளை நான் ஒருத்தனாவது கட்டுப்பாட்டோடு இருக்கேன். நான் அப்படி இருக்கிறதால தான் இப்போ நீங்கள் அழறதுக்கு தோள் கொடுக்க முடியுது, ஆதர்ஷ் சொன்னான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.